அப்பா எனக்கு தெரிஞ்ச கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. நம்ம தம்பி சும்மா தானே இருக்கான், அவன்கிட்ட அந்த வேலையை பற்றி பேசுங்க. ஆமாண்டா மானே, அவன் வேலைக்கு போகணுன்னு தான் நினைக்கிறேன். அவன் வேலைக்கு போகணும் தான் நினைக்கிறேன். ஆனால் அவன் இதுபடி வேலை செஞ்ச கம்பெனியில் அவனால் கெட்ட பேர் வந்து அந்த கம்பெனி சீல் வச்சிட்டாங்க. அதனால் இப்போ இன்னொரு கம்பெனிக்கு போனால் அந்த கம்பெனி அந்த மாதிரி ஆகிடுன்னு பயப்படுறேன்டா. அதுதான் அவனை என் கூடவே வீட்டோட வச்சுட்டு இருக்கேன். இருப்பா, நான் தம்பியை அனுப்புகிறேன். அப்பா எங்கே பார்க்குறீங்க? இவனை பெற்றதுக்கு பாறாங்கல்ல பெற்றுருக்கலாம் போலையே. டேய், கண்ணு தெரியுதா இல்லை டப்ஸாவாடா? நீ எதிர்க்க தானே உக்காந்துக்கிறேன். அப்போவே என் கண்ணை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னல. அப்பா என்னை எதுக்குப்பா வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைடா மோனே, உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வந்திருக்கான். உனக்கு அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அண்ணன் சொல்கிறான். உனக்குன்னா ஓகேவாடா? சரிப்பா, நான் நாளைக்கு அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறேன். ஆமாப்பா, அந்த கம்பெனி பேர் என்னது? கம்பெனி பேர் அப்பா ஃபியூச்சரன்ஸ். சார் வணக்கம் சார். தம்பி, நம்ம கம்பெனி ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ வர. உன் பேர் என்னப்பா? மை நேம் இஸ் லோகேஷ் குமார். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் குஞ்சாண்டிபுரம். தம்பி, இதுக்கு முன்னாடி எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கியா? இதான் ஃபஸ்ட் டைமாப்பா? ஆமாம் சார், நான் இப்போ தான் புதுசாக வேலைக்கு வந்துக்கிறேன். என்ன தம்பி சொல்கிற? ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ வருவியா? உன் மண்டைக்கு முன்னாடி ஒரு பெரிய மண் ரோடு இருக்குதுப்பா. சார், நம்ம கம்பெனிக்கு முன்னாடி தார் ரோடு தாங்குது, மணல் ரோடு இருக்குதுன்றீங்க. தம்பி, நான் சொன்னது உன் மண்டையப்பா. சரி, இருந்தாலும் உனக்கு வேலை தரேன். நீ புது பையன்றதுனால இருந்தாலும் உனக்கு வேலை தரேன். சார் ரொம்ப தேங்க்யூ சார், நீங்கள் செஞ்ச உதவியை மறக்க மாட்டேன். சரி தம்பி, நீ வெளியே வெயிட் பண்ணு. பிரசன்னா ஒருத்தர் வருவான், அவன் தான் என்கிட்ட உனக்கு இன்சார்ஜ். டே பிரசன்னா, பல வருஷமாக நம்ம கம்பெனி வேலை செய்கிறேன். அதோட ப்ரொமோஷன் தந்திருக்கேன். ஆல் த பெஸ்ட்டுப்பா. நல்லா இன்னும் ஒர்க் பண்ணு. தேங்க்யூ சார், ஐ வில் டூ மை பெஸ்ட். தம்பி, என்னப்பா இந்த இடத்துக்கு புதுசாகிற? நான் நீ தான் புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி வந்துக்கிறியாண்ணா? எஸ் சார், நான் வேலைக்கு புதுசு தான். தம்பி, இந்த ஃப்ளோருக்கு நான் தான் இன்சார்ஜ். அதாவது சுருக்கமாக சொன்னேன், நான் நம்ம மேனேஜரு. நீ வேலைக்கு புதுசு தானே? தம்பி, நம்ம கம்பெனி என்னன்னு தெரியும். நம்ம கம்பெனி தான் ஃபியூச்சரன்ஸ். நீ தானே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற. இப்போ நீ என்ன பண்ணுற? ஆல்ரெடி இங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ், இங்கே வர மெம்பர்ஸ், அதாவது பார்ட்னர் தேடி வரவங்களுக்கு அவங்க டீல் பண்ணி பேசுவாங்க பார்த்தியா? அது எப்படின்னு நீ ஃபஸ்ட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் நானே சொல்கிறேன் நீ எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வேலை வரும், நீ கரெக்டாக அவங்கள பார்த்து அவங்களுக்கான பார்ட்னரை நீ தான் சூஸ் பண்ணி நல்லபடியாக இது பண்ணணும். என்ன புரியுதா? பண்ணது பொறுப்பா உனக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். இல்லை நீ எந்த தப்பும் பண்ணக்கூடாது. நம்ம கம்பெனியோட பேர் அடங்கியிருக்கு. என்ன புரியுதா? ஓகே சார். ஆமாம் தம்பி, நீ என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற? உன் கண்ணு ரெண்டு வேறு டைரெக்ஷன் பார்க்குது. சார் அப்படி தான் சார் அது. சரிப்பா தம்பி, நீ போய் வேலையை பாரு. நான் எஸ் சார். லோகேஷ், உனக்கான டைம் இப்போ தான் வந்துருக்கு. ஒரு ரிச்சான கிளைண்ட்டை அவரோட ஃப்யூச்சர் பார்ட்னர் தேடி நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அவருக்கான கிளைண்ட்டை நம்ம தான் முடிவு பண்ணி தரணும். ஸோ அந்த ஃபைலை நான் உங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணுறான். நீ தான் அதை கரெக்டாக பார்த்து அவங்களுக்கு கரெக்டாக பண்ணணும். இல்லை நீ எந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகே சார், நான் கரெக்டாக பார்த்து பண்ணிடுறேன். சார், நான் ஃபியூச்சரன்ஸ் கம்பெனிலேருந்து வரேன். நீங்கள் தானே எங்களோட கிளைண்ட் ரமேஷ்? ஆமாம், என்னோடய பார்ட்னரை நீ கண்டுபிடிச்சிட்டிங்களா? சார், டுமாரோ 10 AM பார்க்கில் உங்களோட பார்ட்னர் நீங்கள் மீட் பண்ணுங்கள். இங்கே தானே வர சொன்னார் கரெக்டாக அந்த சாரு. ஆமாம், இவர் யார்? இவர் அந்த பொண்ணோட அண்ணன் மாதிரியே இருக்கார். இருப்பாரோ? ஹலோ சார். ஆமாம், எனக்கு ஃபியூச்சரன்ஸ் கப்பல்லேருந்து எங்கள் பார்ட்னர் தேடி அனுப்ப வர சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் அந்த பொண்ணோட அண்ணனா? பொண்ணு அண்ணனா? நான் தான் பொண்ணு. டேய், அவனா நீ? சார், என்ன சார் நீங்கள் உங்கள் பார்ட்னரை பார்த்து பேசுனீங்களா? இல்லை ஓகேவா சார்? சார், எப்போ சார் கல்யாண சாப்பாடு போடுவீங்க?
கல்யாண சாப்பாடா? டேய், உனக்கும் உன் கம்பெனிக்கும் இழவு சாப்பாடு தாண்டா போடணும். வந்துட்டானுங்க ஃபியூச்சரன்ஸாக கம்பெனியா. சார் என்னாச்சு? ஏன் சார் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க? டேய், என்னாச்சு வேற மயிராக போச்சு. என்னடா கம்பெனி இது? எவன்டா அந்த எம்ப்ளாயி எனக்கு பார்த்து விட்டது? அவன் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்குன்னு பார்த்தா பையனுக்கு பையன் பார்த்து வச்சுக்கிறான், எனக்குன்னு ஒரு பையனுக்கும் போய் பார்த்து வச்சுக்கிறான். அதுவும் இந்த பையன் சாதாரண பையன் இல்லை, கேடா. எப்படி திரும்ப பார்க்கல கிளை பேசுகிறான்? உள்ள புத்தி இதுவாக என்னடா இருக்குது மண்டையில்? சார் சாரி சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது. எங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி தப்பு நடந்ததில்லை. நான் அதுக்கும் அந்த எம்ப்ளாயை பார்த்து பேசிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் சார். சாரி சார், இந்த மாதிரி தப்பு நடந்தது. டேய், உன் மண்டையில் மசாலா ஒன்று இருக்குதா இல்லை அது சம்சாரம் வச்சு சாப்பிட்டியா? புத்தி கட்டவனே, என்ன ஆடா பண்ணி வச்சுக்கிற? சார் என்ன சார் ஆச்சு? டேய், பண்ணுறதை பண்ணிட்டு என்னாச்சு நான் கேட்குறேன். டேய், இந்த கம்பெனி பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ஒரு பையனுக்கு பொண்ணுங்க பாடுறான்னா அந்த ரிச்சான கிளைண்ட்டுக்கும் ஒரு கேக்கும் பார்த்து வச்சுக்கிற புத்தி கட்டவனே. சார் நான் எதுவும் தப்பாக பண்ணல, என் டியூட்டியை தான் நான் பார்க்குறேன். அவனுக்கு ஏற்ற பார்ட்னரை அவனுக்கு நான் செட் பண்ணி விட்டுக்கிறேன். டேய், பார்ட்னர்னா தான் பிஸ்னஸ் பார்ட்னரா லைஃப் பார்ட்னரா? மென்டலு பைத்தியக்கார மாதிரி பண்ணி வச்சுக்கிற. நான் பேசும்போது என் கண்ணை பார்த்துன்னு பேசு, பரலோகத்தை பார்த்துன்னு பேசாத. என்ன சார் என்ன சார் சொல்கிறீங்க? நான் உங்களை தான் பார்த்து பேசுகிறேன். டேய், அம்மா உன் கண்ணு என்னடா அது? டேய், நீ டப்ஸா கண்ணாடி? அடா பாவி. அப்படி மாத்தும் பக்காதே அப்படி பக்காதே தபசா கண்ணா விதிஞ்சு பாக்கும் போது தபசா கண்ணாலா அப்படி மாத்தும் பக்காதே அப்படி பக்காதே தபசா கண்ணா விதிஞ்சு பாக்கும் போது தபசா கண்ணாலா பாக்கன்னு மேலா பேசா பாத்தா தபசா வாயிருக்கும் பாக்கன்னு மேலா கேசா பாத்தா தபசா வாயிருக்கும் அப்படி மாத்தும் பக்காதே அப்படி பக்காதே தபசா கண்ணா விதிஞ்சு பாக்கும் போது தபசா கண்ணாலா